திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 8.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் முத்துப்பேட்டை பகுதியிலும் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள எழிலூர், மேலமருதூர், பிச்சன் கோட்டகம், எக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் உள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நடவு செய்து 45 நாட்களே ஆன நிலையில் மழை தொடரும் பட்சத்தில் பெருமளவு சம்பா பயிர்கள் சேதமடையும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் நேரடி விதைப்பு செய்திருந்த வயல்களும் தண்ணீர் சூழ்ந்து தற்போது குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பயிர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் இன்ஜின் மூலம் வயலில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். வயலில் உள்ள நீர் வடியாததற்கு வலவனாறு, கோரையாறு ஆகியவற்றில் மண்டி கிடக்கும் வெங்காய தாமரைகளே காரணம் எனவும் அவற்றை போர்க்கால அடிப்படையில் அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.